3 நாள் கண்டிப்பாக தொகுதியில் தான் இருக்கணும். அது மாதிரி தொகுதியில் தான் இருந்திருக்காங்க. தொகுதி விட்டு அப்படி மீறி வரதா இருந்தால் ஸ்பெஷல் பர்மிஷன் அம்மாக்கிட்ட வாங்கி தான் அந்த மாவட்டத்தை விட்டு வெளியே வர முடியும். இது வந்து அம்மாக்கிட்ட எழுதப்படாத சட்டமாக ஐஏஎஸ் அதிகாரிகளும் திமுக பேச்சு கேட்கறதில்ல. இப்போ தொகுதி அவங்க இருந்தாலும் சரி இல்லாவட்டாலும் அவங்க சொல்கிறது யாரும் எந்த அதிகாரியும் கேட்க போகிறல இந்த 9 மாதத்தில். 4 ஆண்டுகள் அங்கே தொகுதியில் இருந்து மக்கள் பணி ஆற்றல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதான் உண்மை. சித்திரை திருவிழாவில் பாமக அறிவிக்க போகுதுன்னு ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் இல்லை, திமுகவோட உளவு பிரிவை சேர்ந்தவர். அதே ஆசிட்டிஸ் ஃபார்முலா 6 சீட்டுக்கு மேலே 1 சீட்டும் தரா திமுக. 6 சீட்டு 5 ஆகலாம தவிர 6, 7 ஆக வாய்ப்பே திருமாவளவனுக்கு கிடையாது. டெல்டா பகுதியிலும் தென் மாவட்டங்களையும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும்னா முக்குலத்தூர் ஓட்டு வங்கியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ராஜமாதா சின்னம்மாவும் ஐயா ஓபிஎஸும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதுக்கான வாய்ப்பே 5 வருஷம் செய்யலாம், 10 வருஷம் செய்யலாம், 35 ஆண்டு காலம் அந்த கம்யூனிட்டி மட்டுமே வளர்த்தாங்க. அதுதான் முக்கியம். அதை அண்ணன் எடப்பாடி அண்ணன் இன்னைக்கு வரையும் சரி பண்ணாமல் சொந்த கட்சி பலத்தை விட்டு இன்னும் கூட்டணிங்களே நம்பி நின்றீங்கன்னா நாளைக்கு ஒரு கால் சொல்ல வரேன், உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. கூட்டணியை வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்கணுன்ற சூழல் வந்ததுன்னா இந்த கூட்டணி கட்சியெல்லாம் திமுகவுக்கு நாளைக்கு விலைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன அதிமுக எதிர்கட்சியாக சரியாக செயல்படவில்லைன்னு நம்மளுக்கு ஆதரவு பத்திரிகை தினமலர் அந்த பத்திரிகை எழுதுது. தலைநகரம் சென்னையை கைப்பற்றத்துக்கு இன்னும் இது வரைக்கும் வியூகம் அமைக்கல அதிமுக. பிஜேபி கூட்டணி வச்சா மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுமா? பிஜேபி இல்லை, நீ காங்கிரஸும் சேர்த்து கூட்டணி வச்சா கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான உத்தரவை எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்களுக்கு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய ஓராண்டு காலம் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் நீங்க உங்க தொகுதியில இருங்க, தொகுதியில இருந்து மக்கள் பணி ஆட்டுங்க, கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய வேலையில ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த 4 ஆண்டுகள் இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவருடைய தொகுதியில அதிக அளவு டைமே செலவிடவில்லையா? என்ன காரணம்? புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவியாக இருக்கட்டும், அம்மா ஜெயிச்சு மந்திரி சபை மந்திரி ஆசீர்வாதம் வாங்க வரும்போதே அம்மா சொல்கிற முதல் வார்த்தை, வாரத்தில் 3 நாள் வெள்ளி மாலை சனி ஞாயிறு 3 நாள் கண்டிப்பாக முதல் நாள்லேருந்தே அம்மா பதவியேற்ற முதல் நாள்லேருந்தே சொல்லுவாங்க அந்த அறிவுரையை, தொகுதியில் தான் இருக்கணும்னு. அது மாதிரி தொகுதியில் தான் இருந்திருக்காங்க. தொகுதி விட்டு அப்படி மீறி வரதா இருந்தால் ஸ்பெஷல் பர்மிஷன் அம்மாக்கிட்ட வாங்கி தான் அந்த மாவட்டத்தை விட்டு வெளியே வர முடியும். இது அம்மாக்கிட்ட எழுதப்படாத சட்டமாக முதல் நாள் இருந்தது. அது மக்களுக்கான அம்மா மக்களுக்கு ஏன் அங்கே இருக்க சொல்கிறாங்கன்னா மக்களோடு இருக்கணும்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக அரசு இப்போ என்ன பண்ணுது, இந்த ஓட்டு வங்கி கோசம் இப்போ 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் திமுக பேச்சு கேட்கறதில்ல. இப்போ தொகுதி அவங்க இருந்தாலும் சரி இல்லாவட்டாலும் அவங்க சொல்கிறது யாரும் எந்த அதிகாரியும் கேட்க போகிறதில்ல. இந்த 9 மாதத்தில் தொண்டர்களும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கழக தொண்டர்களும் அவரை ஏற்றுக்குது, எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் ஏற்றுக்கிறதில்ல. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய இடைவெளி வந்துடுச்சு. இப்போ போய் அதை சரி பண்ணணும்னு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தளபதி நினைக்கிறது கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது தான். இல்ல, அப்போ 4 ஆண்டுகள் அங்க தொகுதியில இருந்து மக்கள் பணி ஆற்றல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுதான் உண்மை. அவருடைய பெண் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், இவங்க தொகுதி பக்கமே வர்றதில்லை, எல்லாம் சென்னையில் உட்காந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ அவங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டாங்க திமுக. பிஜேபி அதிமுக ஒன்று சேராது, அதனால் எளிதில் வெற்றி பெற்று வரலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க. இப்போ அது சேர்ந்ததுனால தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தடுமாற்றத்தில் பேசுகிறார். ஒரு கட்சி, இந்தியாவிலே ஒரு கட்சி ஒரு கூட்டணியை ஒரு தேசிய கட்சி எப்படி மிரட்டி பணி வைக்க முடியும்ன்றதுக்கு ஒரு திமுக கலைஞர் ஐயா இருக்கும்போது, முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும்போது, அறிவாலயத்தில் 2வது மாடியில் அமலாக்கத்துறை கலைஞர் டிவி அங்கே இருந்தது, கலைஞர் டிவியை ரைடு பண்ணி ஆளே கிடையாது காங்கிரஸில் 65 பேர் 62 பேர் நிற்கிறதுக்கு 62 பேர் என்னமோ சீட்டு கொடுத்தாரு யாருக்கு, காங்கிரஸுக்கு. அதே மாதிரி 1980 50-50 118 118 117 117 சரிபாதியாக பலதாங்க அண்ணா இந்திரா காந்தி இருக்கும்போது. இது மாதிரி தமிழக வரலாற்றில் இது மாதிரி 50-50 சட்டமன்ற தேர்தல் கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழக வரலாற்றிலே கிடையாதுங்க. இவங்க சுயமரியாதையை பற்றி பேசுறது ஷாக் அண்ட் சர்ப்ரைஸாக இருக்குது எங்களுக்குலாம். அண்ணன் எடப்பாடி நிர்பந்தத்துக்கோசம் போனதுக்கோசம் கூட இருக்கட்டும், ஆனால் நல்ல விஷயம் தானே.
நீங்கள் தான் எதிர்க்கட்சி, அதிமுக தான் வரணும், எங்களுக்கு அடுத்து அதிமுக தான் ஆளணும், திராவிட ஆட்சி தான் இருக்கணும் தமிழ்நாட்டில்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கி ஏன் பதறீங்க? உங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து பிஜேபியும் அதிமுக கூட்டணி பற்றி விமர்சிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது? அதுவும் உங்களுடைய சொந்த கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டம். சட்டமன்றத்திலேயே அந்த பதட்டம் தெரியுது தளபதி ஸ்டாலின் கிட்ட. இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அந்த பதட்டம் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு பிரபல பத்திரிகை வந்து தலையாங்க எழுதியிருக்காங்க, திருமாவளவனுக்கு நெருக்கடின்னு. இல்லை, எந்த விதத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட போகுது? ஏன்னா ஒரு வலுவான கூட்டணியிலான திரும்ப பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் தான் திரும்ப சொல்கிறேன், அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சி தலைவராக இல்லை, கூட்டணி கட்சியில் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை எண்ணிக்கையை இதை கூடுதலாக எதிர்பார்க்குறாரு அவர். திமுக வந்து ஆசிடிஸ் ஃபார்முலாவில் போன வாட்டி என்ன கொடுத்தோமோ அதுவே தான், இந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர நாங்கள் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமுக கதவு சாத்துது. ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் கட்சி உள்ளே வந்திருக்காரு, கமல்ஹாசன் கட்சி உள்ளே வந்திருக்கு. இந்த தருணத்தில் போய் நான் எப்படி உங்களுக்கு அதிகமாக தருவோம், அவங்களுக்கு வேறு சீட்டு ஒதுக்கீடு பண்ணணும். இன்னும் இப்போ இருக்கிற கூட்டணி வந்து வலு பத்தாது, பாமக வேற சேர்க்கணும். நம்ம கடந்த இன்டர்வியூ நம்ம சொன்னோம், பாமக வந்து அதாவது திருமாவளவனுக்கு கவுண்டர் செக் பாமகவை வச்சுட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். யாருமே சொல்லாத போது நம்ம சொன்னோம். அது இப்போ நடந்ததா? இன்றைக்கி தினம் பிரபல பத்திரிகை எழுதுறாங்கன்னா ஆதாரத்தோடு தான் எதிர்ப்பாங்க. சித்திரை திருவிழாவில் பாமக அறிவிக்க போகுதுன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயா ராமதாஸ், ஜிகே மணி மூலியமாக சொன்ன ஜிகே மணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் இல்லை, திமுகவோட உளவு பிரிவை சேர்ந்தவர். திமுக தான் ஜிகே மணி அங்கே வச்சுருக்காங்க. அதனால தான் ஜிகே மணி வந்து ஐயா ராமதாஸ் கிட்ட போய் திமுகவோட போகலாம், அவர் வந்து திமுகவில் அதிகமாக எப்படி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து ஆதாயம் பெற்றாரோ அதை விட அதிகமாக ஜிகே மணி அங்கே பெற்றுட்டு தான் இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும். அவர் ஒரு நாளாவது சட்டமன்றத்தில் பாமக கட்சி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற எதிர்த்து ஜிகே மணி இது வரைக்கும் பேசியது உண்டா? சட்டமன்ற பதிவேட்டில் கூட பார்க்க சொல்லும், பேசவே மாட்டார் அவர். ஏன்னா பேசிக்கலி அடிப்படையிலே அவர் வந்து திமுக உறுப்பினர், திமுகவோட பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருந்தவர். இப்போ இந்த பக்கம் வந்து அதிமுக பாஜக அலையன்ஸ் உருவானது திமுக கட்சியில கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகளுடைய பேரம் பேசக்கூடிய வலிமை இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு விஷயம், அவங்க தான் ஏற்கனவே பேசியிருந்தானுங்கிறாங்க பேரம். இப்போ அண்ணன் வைக்க ஆரம்பிச்சுக்காரு, திருமாவளவனும் வைக்கவும் வேறு கிடையாது. இவங்க 2 பேரும் பேசி வச்சு இப்போ அவர் ஆரம்பித்தார். இப்போ கொஞ்சம் அடங்கி எல்லா டோரையும் நான் சாத்திட்டேன்னு சொல்லி அடங்கினார். இப்போ அண்ணன் வைக்க அந்த டோரை திறந்துட்டார். நாங்கள் ஒன்றையும் 2 நாளைக்கு முன்னாடி போய் பேசியிருப்பாரு பாருங்க, நாங்கள் ஒன்றையும் பதவிக்கோசம் அங்கே இல்லை, கொள்கைக்கோசம் இருக்கிறேன். என்ன கொள்கை? உங்கள் கொள்கை தான் தெரிஞ்சிச்சு. நீங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே அடிப்படை கொள்கை என்ன? வாரிசு அரசியலை எதிர்த்து தானே இந்த இயக்கத்தை திமுகவை 2ஆக பிளந்தீங்க. இப்போ அதே வாரிசு தலைமை ஏற்றுக்கணும் தானே இப்போ அங்கே போய் நிற்கிறீங்க. தளபதி ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. இப்போ அதை சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கணும் தானே உங்கள் பையனை சீட்டு வாங்கி அங்கே போய் துதி பாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? நிறைய விஷயம் இருக்குது. காங்கிரஸோட ஒருவா கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. 1.5 லட்சம் தமிழர்களை தொப்புள் குடி ஒருவர்களை கொன்று குவித்த இயக்கம் காங்கிரஸ் உறுதுணையாக இருந்ததுன்னு சொன்னீங்க. எல்லாம் சொல்லிட்டு நீ காங்கிரஸ் பதவி சுகத்துக்கோசம் தானே நீங்கள் காங்கிரஸோட திமுகவுடன் கூட்டணி இருக்கிறீங்க. நீங்கள்லாம் தன்மானத்தை இழந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ இதுக்கு திடீர்னு உங்களுக்கு ரோஷம் வந்த மாதிரி? ஏன் நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி விஜயகாந்தை போய் கரத்தை தூக்கி பிடிக்காதுங்களா? பீமனும் சகாதேவனும் சொன்னீங்களா, மறந்துட்டீங்களா? திமுக 2011 ஜெயிக்காததுக்கு யார் காரணம்? இல்லை நீங்கள் 2 பேர் தானே. இதெல்லாம் திமுக மறந்துடுமா கடந்த காலத்து கசப்புக்கெல்லாம்? அதே ஆசிட்டிஸ் ஃபார்முலா, 6 சீட்டுக்கு மேலே 1 சீட்டும் தரா திமுக. 6 சீட்டு 5 ஆகலாமல் தவிர 6, 7 ஆகிறது வாய்ப்பே திருமாவளவனுக்கு கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி அதிமுக அலையன்ஸ் வச்ச உடனேயே திமுகவில் வந்து திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிக சீட் திமுக தலைமையிடம் கேட்க வேண்டிய நிலை மாறி இருக்குது. அப்படிங்கும் போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து இன்னும் சில கட்சிகளோட நாம பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு மெகா கூட்டணி, வலிமையான கூட்டணி உருவாக்கப்படும். அதிமுக கூட உருவான அதிமுக வந்து பிஜேபி கூட வச்ச கூட்டணி ஒரு மகிழ்ச்சிகரமான கூட்டணி. ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரஷர் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. பிரஷர் கூட்டணி கிடையாது, இது பிளஸர் கூட்டணி, மகிழ்ச்சியான கூட்டணி அப்படிங்கிற தமிழிசையும் தெரிவிச்சிருக்காங்க, எடப்பாடியாரும் தெரிவிச்சிருக்காங்க மகிழ்ச்சியான கூட்டணி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. வேறு விஷயம், 2 பேருக்குமே ஒரு விஷயத்தை வேண்டுகோளா சொல்றேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் பல்ஸ் எங்களுக்கு தெரியும். ஐயா ராமதாஸுக்கு எப்படி மக்களோட பல்ஸ் தெரியும்னு சொன்னாரோ அது மாதிரி தொண்டர்களுடைய பல்ஸ் என்னன்னு பார்க்காமையே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு தான் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க, வேலை செய்வாங்க. ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான், பிளவுபட்ட அதிமுகவுக்கு தொண்டர்கள்
அதில் பலம் கூட அண்ணன் எடப்பாடிக்கு கூட இருக்கலாம், அண்ணன் ஓபிஎஸ்க்கு குறைவாக இருக்கலாம், ராஜமாதா சின்னம்மாவுக்கு கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் டெல்டா பகுதியிலும் தென் மாவட்டங்களில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும்னா முக்குளத்தூர் ஓட்டு வங்கியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ராஜமாதா சின்னம்மாவும் ஐயா ஓபிஎஸும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது. வெறும் டிடிவி மட்டும் உங்கள் கூட்டணி வச்சுக்கொண்டு வெற்றியே பெற முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொல்லணும்னா அந்த முக்குளத்தூர் வாக்குக்கு கடந்த 33-35 ஆண்டு காலம் முக்குளத்தூருக்கு செய்தது யாரான்னா, அதிக அளவில் மற்ற கம்யூனிட்டி பாசத்தோடு செய்தவங்க யாரான்னா பிராண்ட் அவங்க தியாகத்தளி சின்னம்மா. அதில் ஒரு அந்த பகுதியை சேர்ந்தவர், அந்த ஒரு அமைதிக்கு பேர் போனவர், அந்த சமுதாயத்துக்கு நிறைய தங்க கவசம் வாங்கி கொடுத்துருந்து ஐயா பொன்முத்து ராமலிங்க ஐயாவுக்கு எல்லாம் பண்ணதெல்லாம் ஐயா ஓபிஎஸும் துணை நின்றுருக்கார், சின்னம்மாவோட துணை நின்றுருக்கார். அந்த வழியில் ஓபிஎஸ்க்கும் ஒரு அங்கே இடம் இருக்குது. அதை தவிர உதயகுமாருக்கோ செல்லூர் ராஜுக்கோ அண்ணன் டிடிவி சாருக்கோ பெரிய பிஜேபி நினைக்கிற மாதிரி பிஜேபி என்ன நினைக்குது, டிடிவி சார் இருந்தால் முக்குளத்தூர் தென் மாவட்டம் ஓட்டு வந்துருக்கு, ஒரு காலமும் வராது. முழு காரணம் சின்னம்மா. அந்த கம்யூனிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் 5 வருஷம் செய்யலாம், 10 வருஷம் செய்யலாம், 35 ஆண்டு காலம் அந்த கம்யூனிட்டியை வளர்த்துருக்காங்க. அவங்க தீனி போட்டு வளர்த்துருக்காங்க. அந்த கம்யூனிட்டி மட்டுமே வளர்த்தாங்க, அதுதான் முக்கியம். அவங்க இன்றைக்கி செட்பேக் ஆகிறதுக்கு அந்த பின்னடைவை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஜாதி வெறி அரசியலை அம்மா கூட இருந்துன்னு சைலண்ட்டாக பண்ணவங்க தியாகத்தளி சின்னம்மா. அதனால தான் அந்த டெல்டா பகுதியும் தென் மாவட்டங்களும் எடப்பாடி ஐயாவை ஏற்றுக்கிறது இல்லை. காரணம் இதுதான். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் டிடிவி தினகரன் ஒரு சுமூகமான போக்குல சென்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்கள் கட்சி மட்டத்திலேயே அடிபட்டு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் உடைய நிலைமை தான் தத்தளிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்து பிஜேபியும் ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டதா, அதிமுக சைடும் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அண்ணன் எடப்பாடியார் வந்து பல்லாக்கில் போக போகிறாரு. அதில் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், தியாகத்தளி சின்னமாக இருந்தாலும் தூக்கிட்டு போகிறவங்க தான் பல்லாக்க. யார் வேணுன்றது பல்லாக்கில் யார் உட்காந்துக்கிறவங்க தான் கீழே யார் தூக்கிட்டு போகணுன்றதை முடிவு பண்ணணும். அதை அண்ணன் எடப்பாடி அண்ணன் இன்றைக்கி வரையும் சரி பண்ணாமல் இன்னும் பல கூட்டணி தான் சொந்த காலை விட்டுட்டு தான் சொந்த கட்சி பலத்தை விட்டு இன்னும் கூட்டணிங்களே நம்பி இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கால் சொல்ல வரேன், உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. கூட்டணியை வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்கணுன்ற சூழல் வந்ததுன்னா இந்த கூட்டணி கட்சியெல்லாம் திமுகவுக்கு நாளைக்கு விலைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன இப்பயே யாரும் பேசுகிறவங்க திமுக கூட. உதாரணத்துக்கு ஒரு பாமக, ஒரு விசிகா கூட நம்ம கூட கூட்டணி வருதுன்னு வச்சுங்க, இவங்க 2 பேரும் மீண்டும் திமுகவுக்கு போய் போக மாட்டான்னு நிச்சயம் இருக்குது. அதனால் நம்ம சொந்த கட்சி அறுதி பெரும்பான்மை நம்மளே 117 தொகுதியில் வரணும். அதுக்கு என்ன பண்ண, பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். மக்கள் அதாவது பலம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், 95% அண்ணன் எடப்பாடி பக்கமே இருக்கலாம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள். ஆனால் தொண்டர்கள் வந்து அடிமட்ட தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுக்கலை. அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணதை நீங்கள் ஏற்றுக்கலை, தியாகத்தளி சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணதை தொண்டர்கள் ஏற்றுக்கலை. அந்த மனநிலை மாற வேண்டும், சைக்காலஜிக்கலாக மாறணும். சைக்காலஜிக்கலாக மாறணும்னா இருந்தாங்கன்னா முதல்ல பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். பிறகு பாரதிய ஜனதாவோட நீங்கள் சீட் ஷேரிங் பேசணும். முதல்ல அதிமுகவோட பலத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழின்றதை முதல் கட்டமாக அதை அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓங்கி அடிக்கிற மாதிரி சொல்லணும். நம்ம பல முறை சொல்லிட்டோம் அண்ணன் எடப்பாடியாருக்கு. இந்த சென்னையை தலைநகரம், சென்னை தலைநகரத்தில் ஒரு தொகுதி கூட இன்றைய லெவலில் வெற்றி பெறாத சூழ்நிலை அதிமுக இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நீங்களே சொல்கிறீங்க, நீங்கள் என்னது பாக பொறுப்பாளர் நியமிக்கலை, எதுலையுமே சென்னை வந்து இந்த நடந்து முடிந்த செயற்குழு கூட்டத்தில் கடுமையாக சென்னை மாவட்ட செயலாளர்களை தாக்கி பேசினார். பேசிட்டு அவர்களே நீங்கள் வச்சுக்கின்னு எப்படி எலெக்ஷன் பண்ண முடியும்? ஒன்றும் மாற்றணும், ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணணும். அண்ணன் கள்ளராஜன் மாதிரி திமுகவுக்கு ஏதோ ஒரு அதிருப்தியின் காரணமாக திமுகவுக்கு போயிட்டார். அவரெல்லாம் வரத்துக்கு ரெடியாக இருப்பார். ஆச்சா உரிய மரியாதை அதே டி நகர் தொகுதியை கொடுக்குறேன்னு சொல்லி பேசி பாருங்கள், கண்டிப்பாக வருவார் மாவட்ட செயலர். அண்ணன் சத்யாவை எடுத்து போய் அண்ணா நகரில் மாற்றுங்க. இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சுங்களே இந்த அதிமுக வந்து, ஏன்னா அண்ணா நகர் வந்து நாயுடு சமுதாயம் ஜாஸ்தி இருக்கிற ஒரு தொகுதி, படித்தவர்கள். அங்கே சத்யாவை மாற்றுங்க. இங்கே டி நகரில் கலையராஜன் 2 முறை வெற்றி பெற்றவர். அவர் வந்து திமுகவில் ஒன்றும் இப்போ வந்து செந்தில் பாலாஜால் அங்கே வலுக்கட்டாயமாக இழுத்து போனவரை தவிர அங்கே ஒன்றும் பெரிய சோபிக்கல. அவர் மீண்டும் அதிமுகவுக்கு வரத்துக்கு நம்மள மாதிரி ஆளுங்களாம் போய் கூப்பிட்டா கண்டிப்பாக வர தயாராக இருப்பார். அது மாதிரி ஆளுங்களாம் இப்போ அப்ரோச் பண்ணி திரும்ப திமுக பலம் இழக்க செய்ய வேண்டிய வேலையை என்னென்னமே இப்போ எதுவுமே பார்க்க மாட்டேறீங்க. டி நகர் கலையராஜன் நின்னா ஆட்டோமேட்டிக்காக 50,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிப்பார். அதிமுகவில் நின்னா, திமுகவில் நின்னா அந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்குமா? இப்போ அது ஒரு பிஜேபி கூட்டணியோட ஜெயநகர் தொகுதி நிற்கிறாருன்னு வச்சிங்கன்னா ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கேண்டிடேட். இதே சத்யா நின்னார்னா அதே 50,000 ஓட்டு மைனஸில் தோப்பார். அது மாதிரி களத்தை சரியாக
நம்மளுக்கு வேண்டியவங்க வேண்டாதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த தருணத்தில் யார் கேண்டிடேட்டாக நிறுத்தணும், அதுவும் 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்த முறை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி கேண்டிடேட்டை அறிவித்து அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களை சரி பண்ணாமல் வெற்றி எளிதாக இல்லை. ஏன்னா கட்சிக்காரன் எல்லாம் சோர்ந்து பிரிஞ்சு நொந்து போய் விலகிட்டான். அதிமுக இருக்கிறான்னு பேரை தவிர யாரும் இந்த வெற்றி வாய்ப்புக்கான உழைப்பதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான ஆட்கள் அங்கே கலைராஜன், இங்கே சைதாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சைதை துரைசாமியோ இல்லை அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கடும்பாடி அவருடைய சிஷ்யன், இவங்க ஒரு ஆளுங்களை நீங்கள் தயார் பண்ணணும். இப்பயே இந்த பழைய மாவட்ட செயலாளர் விருக ரவியோ சத்யாவையோ வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் அதிமுக தலைநகரில் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் இந்த தலைநகரம் சென்னையை கைப்பற்றத்துக்கு இன்னும் இது வரைக்கும் வியூகம் அமைக்கல அதிமுக. பிஜேபி கூட்டணி வச்சா மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுமா? மயிலாப்பூர்லையும் டி நகரில் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு வாங்குவீங்க, அவ்வளோதானே. மற்ற தொகுதி அதில் ஒரு தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கி ஆகணும் பிஜேபிக்கு, டி நகரம் மயிலாப்பூரம். அதை விட நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட்சி எங்கெங்கே மைனஸ் ஆச்சு, எதனால் நடந்து முடிந்த தேர்தல் 2014 வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வெற்றி வாய்ப்பு ஏன் நம்மளுக்கு இல்லை, அதுக்கு யார் காரணம், அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும்ல. அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த நேரத்தில் திமுக பலம் பொருந்திய சேகர்பாபு அண்ணன், பலம் பொருந்திய மா சுப்பிரமணியன் அண்ணன், இவங்களெல்லாம் எதுக்கக்கூடிய பலம் பொருந்திய உதயநிதி ஸ்டாலின் 3 பேர் இதில் இருக்காங்க. இதில் சென்னையில் இருக்காங்க. தளபதி தொகுதி சென்னையில் வருது. 4 பலம் பொருந்தியவங்க தலைநகரில் இருக்காங்க. இதுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை நம்ம வந்து இங்கே போடணுமா வேணாமா, இதை சரி பண்ணணுமா வேணாமா, இதை கூட சரி பண்ண முடியாத ஒரு எதிர்கட்சி தலைவர், இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று நம்மளை தொட்டி கொள்கின்ற அண்ணன் எடப்பாடியார் எப்படி வெற்றி பெறுவார்? பிஜேபி இல்லை, நீ காங்கிரஸும் சேர்த்து கூட்டணி வச்சவரை தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. நீ எங்கே உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு, அதாவது நோய் தெரிஞ்சாதானே நீ அதுக்கு மருந்து கொடுக்க முடியும், வைத்தியம் பண்ண முடியும். நோய் என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, வைத்தியம் எப்படி கொடுக்க முடியும்? வட சென்னையில் அண்ணன் சேகர்பாபு, மத்திய சென்னையில் குளத்தூரில் தளபதி ஸ்டாலின், தென் சென்னையில் ஃபீல்டு ஒர்க்கு தெரிஞ்ச அண்ணன் மா சுப்பிரமணியம், அவரெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இதுக்கு ஈக்குவலாக அதிமுக யார் இருக்காங்க சொல்லுங்கள்? பாலகாங்க எங்கே இருக்கார் மத்திய சென்னையில்? வெங்கடேஷ் பாபு எங்கே இருக்காரு? ராஜேஷ் எங்கே இருக்காரு? நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் ஆதியார் எங்கே இருக்காரு? அண்ணன் விருகை ரவி எங்கே இருக்காரு? தம்பி சத்யா எங்கே இருக்காரு? இவங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அண்ணா நகர் மோகன் பையன் கார்த்திகிட்ட இருக்கிறாங்க. எல்லாருமே கேட்டால் அது பிஸ்னஸ்ன்றாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா அவங்க கூட கொடுக்கல் வாங்கல இருக்கிறாங்க. இவங்களாம் எப்படி திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க? எதை நம்பி அண்ணன் எடப்பாடியார் வந்து இது மாதிரி துணிச்சலான இதை கூட சரி இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் முக்கிய மையப்பகுதியாக இருக்குது சென்னை, இதை சுற்றி இருக்க திருவள்ளூர் மாவட்டம், அதே மாதிரி அங்கே பெஞ்சமின், அவரை வச்சு நாங்கள் அரசியல் பண்ண முடியாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஞ்சமின் என்ன அரசியல் பண்ணுவார்? அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அவரே ஜெயிக்க மாட்டார். மாப்பா பாண்டியராஜன் தான் ஓடிட்டார், அந்த இடத்த விட்டு ஆவடிலாம் வந்து அவர் ஓடிட்டார். அங்கே அண்ணன் ஆவடி நாசர் இருக்கிறாரு, அவரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய பலம் வாய்ந்தது இருக்கணும். இப்போ தான் அமமுக வந்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு, யார் நம்ம நண்பர் திருவேற்காடு சீனிவாசன். அமமுக டிடிவி சார் கூட இருந்தார், இப்போ தான் வளைச்சி எங்கள் திருவள்ளூருக்கு ஆள் போட்டிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல, அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சோமுலாம் வச்சுக்கிட்டு சோமசுந்தரத்தை வச்சுன்னு எங்கள் அரசியல் பண்ண முடியாது. எங்கள் காஞ்சிபுரத்தில் நான் சுற்றி இப்படி சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சிற்றப்பாங்க ராஜேந்திரன் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டம், இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? திமுக எப்படி வச்சுருக்கு? அங்கே காஞ்சிபுரத்தில் தாமோ அன்பரசன் வச்சுருக்கு, இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் யாரை வச்சுருக்காங்க? திமுக ஆவடி நாசரை வச்சுருக்காங்க. எப்படி திமுகவில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்க திமுகவோட லீகல் செல் எப்படி இருக்குது, நம்ம கையில் இருக்கிற வழக்கறிஞர் பிரிவு எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஏன் சரி பண்ண முடியல? ஒன்றா சேலத்தில் போய் உட்காந்து அரசியல் பண்ண, சேலத்தில் போய் என்ன அரசியல் பண்ணுறீங்க? இருந்த ஒரே ஒரு இதெல்லாம் எதிர்த்து இருந்த ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கையில், திமுக வெளுத்து வாங்கிட்டு இருந்த ஆயுதம் யார்? அண்ணாமலையார் அவர்கள். அவரையும் தேர்த்தி விட்டீங்க, அவரும் போயிட்டாரா? இந்த 10-15 நாள் பிஜேபி இருக்கிற இடம் தெரியுதா? எவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்தது சட்டமன்றத்தில். அதே மாதிரி இன்னைக்கு தினமலர்லாம் தேதிருந்தாங்க. அதிமுக எதிர்கட்சியாக சரியாக செயல்படவில்லைன்னு நம்மளுக்கு ஆதரவு பத்திரிகை தினமலர், அந்த பத்திரிகை எழுதுது. சரியாக கேள்வி கேட்கல, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் சரியாக கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்னு யார் எழுதுறாங்க? வேற எதிர்கட்சி பத்திரிகை எழுதலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பிஜேபிக்கும் ஆதரவு பத்திரிகையான தினமலர் வந்து எழுதுது. அப்போ நம்மளுடைய செயல்பாடு சரியில்லை, எதிர்கட்சி தலைவராக நம்மளுடைய செயல்பாடு சரியில்லை, எதிர்கட்சியாக சட்டமன்ற உறுப்பினராக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு சரியில்லை. இதெல்லாம் எப்போ சரி செய்யப்படுவாங்க? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.